ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாட்டு மனம். இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ஃப்ரைட் சிக்கன் ரெசிபி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். ஃப்ரைட் சிக்கனா அது ஹோட்டலில் தானே கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு வீட்டிலேயே செய்யலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது, நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரைட் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் 1/4 கிலோ சிக்கனை மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். 1/2 கப் காய்ச்சிய பால் எடுத்துக்கோங்க. அதில் ½ லெமன் ஜூஸ் எடுத்து அதை பாலில் சேர்த்துக்கோங்க. பாலில் சேர்த்த உடனே ஒரு ஸ்பூன் எடுத்து அதை அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இன்ஸ்டன்ட் தயிர் மாதிரி ஆயிடுச்சா? இந்த இன்ஸ்டன்ட் தயிரை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறமா ½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். மிளகுத்தூள் நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சிடுங்க. வேறு ஃப்ரீசரில் இல்லைங்க, நார்மல் மோட்லேயே வைங்க. இப்போ சிக்கன் நல்லா மேரினேட் ஆகி சாஃப்டாக இருக்குது. இப்போது சிக்கன் மேலே கோட் பண்ணுற பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் மைதா மாவு எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் 1/2 கப் சோள மாவு எடுத்துக்கோங்க, கார்ன்ஃப்ளவர். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்பூனால் இல்லாமல் கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மாவு ரெடி. நம்ம ஃப்ரைட் சிக்கன் ரெசிபி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு சிக்கனாக தான் எடுத்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக எடுத்து கலந்துடாதீங்க. ஒரு சிக்கனை எடுத்து அப்படியே தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிச்சுக்கோங்க. அப்படியே எடுத்து மாவில் கோட் பண்ணுங்கள். அப்படியே ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, லைட்டாக அப்படியே போட்டு எடுங்க. 1 நிமிஷத்துக்கு இப்படியே பண்ணிவிட்டு மாவை ஃபுல்லாக எடுத்துட்டு உதறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளெயின் வாட்டர் இருக்கா, நம்ம நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர், அதில் ஒரு உள்ளே டிக் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மாவில் அதை கோட் பண்ணணும். மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு பண்ணுங்கள். நல்லா உள்ளே ஃபுல்லாக பண்ணி விடுங்க, பட் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நிமிஷம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் மாவை நல்லா உதறி விட்டுக்கோங்க. திரும்ப ஒரு முறை தண்ணியில் டிக் பண்ணி எடுத்துருங்க. திரும்ப அதே மாதிரி 1 நிமிஷத்துக்கு மாவை நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம ஆயிலில் போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு பாத்திரம் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும், அதை ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, அதை பொரித்து எடுத்துடலாம். மொத்தமாக அப்படியே போடாமல் ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து போடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து ஒரு 3 இல்லை 4 எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அளவை கூட்டிக்கோங்க. அப்படியே மெதுவாக திருப்பி விடுங்க.
ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா சீக்கிரமாக அது கருகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவு கலரில் வந்துருச்சு இல்லையா? உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். ஸோ நீங்கள் இதை எடுத்து மாற்றிக்கலாம். ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்னு இல்லைங்க, கொஞ்சம் லைட்டாக கலர் வந்துட்டாலே போதும். இப்போ மொத்தமாக அடுத்தடுத்து என்ன சிக்கன் இருக்கோ அதை ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துருங்க. அப்படியே சூடாக ஒரு பிளேட்டில் எடுத்து நீங்கள் பரிமாறிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஃபுல்லாக பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. இது கூட நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்து வச்சு நல்ல காம்பினேஷனாக கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டிலையே இதை செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போது நம்ம ஃப்ரைட் சிக்கன் ரெசிபி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கல்ல. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.